இந்த இயக்குனர் நினைச்சிருந்தா ஒரு வழக்கமான ஒரு மசாலா படம் எடுத்துக்க முடியும். கவர்மெண்ட்டுக்கு தெரியாது, கவர்மெண்ட் பார்க்கல, இதுதான் உண்மை. பிரச்சனையை பேசக்கூடிய படங்கள் பண்ணணும்னு எனக்கு ஆசை, பர்சனலா எனக்கு ஆசை. நெஞ்சு வலிக்குதுடா சாமி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு படம் பார்க்கும்போது. ஆனா எந்த ஒரு நிச்சயம் வெற்றி வரும். கிட்டத்தட்ட ஒரு 50 உதவி இயக்குநர்கள் வந்து நின்று கூட நின்று அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னா, ஒரு வாழையும் அது ஒரு கதை, இது ஒரு உப்புள கதை, ரெண்டும் ஒரே கதை தான். பர்டிகுலர் கம்யூனிட்டியோ காஸ்ட் பத்தியோ இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். இந்த இயல்பா ரொம்ப அழகா ஆஃப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு படம். ரொம்ப இயல்பா, ரொம்ப எளிமையா, எளிய மனிதர்களோட படம்னு சொன்னாங்க நிரஞ்சன் தம்பி. எளிய மனிதர்களோட படம் எளிய மனிதர்களை குறித்து ரொம்ப நல்லாவே பேசுது. படத்தை எல்லாரும் பார்க்கணும். நடிச்ச எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். கேமராமேன், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நடிகர் அன்பு அண்ணன் சவுந்தரராஜன் அவர்களை படம் பற்றி. மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். பொதுவாக ஆடியோ லான்ச்ல பேசலாம், கொஞ்சம் கலகலன்னு பேசலாம், படத்தை பற்றி பேசலாம், இசையை பற்றி பேசலாம். ஒரு படத்தை பார்த்துட்டு இமீடியட்டாக ஒரு விஷயத்த சொல்லும்போது, அதுவும் இந்த மாதிரி ஒரு பெயிண்ட்லான ரியாலிஸ்டிக் ஸ்டோரியை பார்த்துட்டு பேசும்போது அது எப்படி பேசுறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, யாரை பாராட்டுறது. ஏன்னா ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி, அதுவும் ஒரு ஒரு எளிய மனிதனோட, ஒரு திறமையான ஒரு மனிதனோட கதையை எடுத்து பேசும் பொழுது டக்குன்னு நம்ம கடந்து போயிட முடியாது. இந்த படத்தை தயாரிப்பாளருக்கு நான் கைத்தட்டணும், தாழ்மையை கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வியாபார நோக்கத்தோட படங்கள் எடுக்கப்படுது. அதை தாண்டி ஆர்ட் ஃபார்முக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி இயக்குனர் உதயகுமாருக்கு ஒரு வாட்டி கைத்தட்டிடலாம். ஆனா தயாரிப்பாளருடைய நம்பிக்கையை வந்து பன்மடங்கு ப்ரூவ் பண்ணியிருக்காரு அவரு. நான் ட்ரெய்லர் காமிச்ச உடனே தப்பா எடுத்துக்காதீங்க ஹீரோ சார், ஏன்னா எனக்கு ஒரு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கலாமேன்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு மக்கள் சார்ந்து ஒரு பிரச்சனையை பேசக்கூடிய படங்கள் பண்ணணும்னு எனக்கு ஆசை, பர்சனலா எனக்கு ஆசை. அதனால கேட்டேன். ஆனா சூப்பரா நடிச்சிருந்தீங்க, என்னோட சூப்பரா நடிச்சிருந்தீங்க, பொருத்தமா இருந்தீங்க. அந்த செந்தில் கேரக்டர் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு இந்த படத்துல ஒர்க் பண்ண சார்லி சார் இருக்கட்டும், ஹீரோயின் சரண்யாவா இருக்கட்டும், அண்ட் நண்பர் எல்லாருமே, என் கூட அருவா சண்டை நடிச்சிருக்காரு. அண்ட் அந்த டீ கடைக்காரர் நடிச்ச சூர்யா தானே அவர் பேரு, அருண், அவரும் ஒரு உதவி இயக்குனர். எல்லாருமே பிரமாதமா நடிச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இயக்குனர் மட்டும்தான். ஏன்னா ஒரு இயக்குனர்கிட்ட தான் இருக்கு ஒரு படமும் கலைஞர்களையும் நல்ல பேர் வாங்க வைக்கிறதுல. அப்படி பார்க்கும்போது இந்த படம் கண்டிப்பாக ஒரு எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். இது வந்து நான் எல்லா படத்துக்கும் சொல்ற மாதிரி சொல்லல. ஒவ்வொரு ஊர்லயும் பார்த்துக்கிட்டீங்கன்னா வில்லேஜ் விஞ்ஞானின்னு சொல்லுவாங்க. ஒரு 4-5 பேர் இருப்பான். எப்போ பார்த்தா எவனாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பான். ஏதோ ஒரு பொருளுக்கு, அதாவது நம்ம யூஸ் பண்ண தேவையில்லைன்னு தூக்கி போற பொருள் இருந்து அதுல இருந்து ஒரு கண்டுபிடிப்பானுங்க. அந்த அளவுக்கு ஊருக்கு ஒரு 4 வில்லேஜ் விஞ்ஞானி இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு ஒரு உண்மையான சம்பவத்தை எடுத்து அதுக்கு ஒரு கதைக்களத்தை உருவாக்கி அழகா கொண்டு வந்த உதயகுமாருக்கு, இந்த தயாரிப்பாளருக்கு, இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
இது ஆகா ஓடிடியில இருக்கு, லைன்மேன் ஆகா ஓடிடியில இருக்கு, லைன்மேன் ஆகா ஓடிடியில இருக்கு. இதை வந்து தமிழ்ல போடுங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் உங்களை வந்து பிடிக்கும், என்டர்டைன் பண்ணணும்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா வாழ்க்கையில ஒரு 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 ஜெயிக்கணுன்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பா கொண்டு போனோம். கடைசியில அந்த ஒரு ஷார்ட் உண்மையிலே நான் நினைச்சேன் ஏதாவது ஒரு பாசிட்டிவா கொடுத்துருவானா. எனக்கு தெரியும் இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு தெரியும். அப்படி இருந்தா நான் கதைக்குள்ள போயிட்டேன். ஜெயிச்சிட மாட்டானா, அவன் பறந்துட மாட்டானா, என் கனவு நினைவாயிடாதான்ற அளவுக்கு நான் டிராவல் பண்ணிட்டேன். அதுக்கு காரணம் டைரக்டர் தான். அண்ட் அந்த ஷார்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உதய். கடைசியில் அவன் ஏறி அந்த அந்த போஸ்ட்மார்ட்ல ஏறுவான் பாரு, சொல்லும் போது எனக்கு சொல்ல வைக்குது. என்னைக்கோ ஒரு நாள் கனவு நிறைவேறும். அது மாதிரிதான் வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு கனவு லட்சியத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கோம். உங்க லட்சியம் நம்ம லட்சியம் உண்மையா இருந்தா நீங்க அதை தொடர்ந்து நீங்க உழைச்சீங்கன்னா அந்த லட்சியம் உங்களை தேடி வரும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த லைன்மேன் எல்லாரும் பாருங்க, ஒரு வாட்டியாவது பாருங்க. நீங்க பாக்குற ஒரு ஸ்ட்ரீமிங் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனரையும் மிகப்பெரிய கலைஞர்களையும் உருவாக்க போகுது. இது உண்மை உண்மை உண்மை. நன்றி, வணக்கம். என் அண்ணனை அன்போடு அழைக்கிறேன். பேரரசன். அனைவருக்கும் வணக்கம். நல்ல திரைப்படத்திற்கு வந்து பார்த்து ரசித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக இங்கே நன்றி சொல்ல வேண்டியது வந்து ஆகா போட்டித்தனம். அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் உதயகுமார். ஏற்கனவே ஆர் உதயகுமார் டைரக்டர் இருக்காரு. ஆமா, எஜமான் சின்ன கவுண்டர் எடுத்து பெரிய ஹிட்டை கொடுத்தவர். அவர் மாதிரி நீங்களும் ஒரு இப்படி இயக்குனரா நீங்களும் வரணும். சார், இயக்குனர் பாராட்டுற இன்னொரு விஷயம் என்னன்னா, முதல்ல இந்த நடிகர் தேர்வு அந்தந்த கேரக்டர் கரெக்டா ஆர்டிஸ்டை தேர்ந்தெடுத்திருக்காரு. சார்லி சார் நடிப்பு ஏதாவது தெரிஞ்ச விஷயம்தான். ஆமா, அவர் வந்து நகைச்சுவை நடிகரா இருந்து வளர்ந்தவர். இன்னைக்கு வந்து நல்ல குணச்சித்த நடிகர் இன்னைக்கு உருவாகி இருக்காரு. இந்த படத்துல அந்த ஒரு கதாநாயகன் அப்பா இந்த லைன்மேன் மாதிரி வாழ்ந்துருக்காரு. அந்த உருவம் காக்கி பண்ணி காய்ச்சட்டு போட்ட உடனே நம்ம ஏழை பார்க்குற மாதிரி அப்படியே இருந்துச்சு. கரெக்டான ஒரு அப்பா கேட்டு சரியான தேர்ந்தெடுக்கிறதுல கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கீங்க சார்லி சாரை. அது கதாநாயகன் ஜெகன் பாலாஜியா இருக்கட்டும், கதாநாயகி அதில் முத்து கேரக்டர் நினைக்கிறேன், ஒரிஜினல் கேரக்டர் சரண்யா. ஏற்கனவே சரண்யா பழைய கதாநாயகி, இப்போ அம்மா அடிச்சிருக்காங்க. ஆமா, நீங்களும் அவங்கள ஒரு பெரிய ஆளா வந்துருங்க. அப்புறம் அந்த தமிழ் கேரக்டர். ஆனால் அந்த லைவா உள்ள படங்களுக்கு ஒரு யதார்த்தமான கதைக்கு அந்த ஆர்டிஸ்ட் தேர்வு ரொம்ப முக்கியம். ஒரு கிராமத்தான் அவன் ஒரு கண்டுபிடிக்கிறான், அதை வச்சு அலையிறாங்க போது அந்த ஏக்கம் பெஸ்ட் இருக்கணும். கிராமத்தாங்கிற அந்த உருவம் அந்த முகத்துல இருக்கணும், விரக்தி இருக்கணும். ஏன்னா படம் பூரா அந்த ஃபைலை தூக்கி அழைஞ்சிட்டே இருக்காங்க. என்றாவது ஒரு நாள் இந்த ஃபைல் நமக்கு வாழ்க்கை கொடுத்துடாதா? ஒரு உதவி இயக்குனர் அந்த அந்த வாழ்வு மாதிரியே நான் நினைச்ச விஞ்ஞானிகளும் இப்படித்தானான்ட்டு. பூமி வடிவம் உருண்டைன்னு சொன்னவங்கள பைத்தியக்கார சொன்ன நாடு அந்த நாடு உலகம், இந்த உலகம் சொல்ற. அப்ப திருப்பி ஆகா இவன் தாண்டா விஞ்ஞானி பைத்தியக்கார சொல்லிட்டு ஃபீல் பண்ணது அடுத்த விஷயம். அதே மாதிரி இந்த படத்துல ஒரு அந்த கதாபாத்திரம் எங்கேயோ அலையுது, போராட்டம். ஆனா என்ன கடைசியா ஒரு 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 சவுண்ட் சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த ஏரியா வரைக்கும் நான் ஜெயிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் உலக அளவில் ஜெயிப்பேன், அதான் நம்பிக்கை. அவனை நம்ம உலகம் நம்மளை கைவிடலாம், ஆனா நம்ம நம்பிக்கை நம்ம கைவிடக்கூடாது.
நம்ம நம்பிக்கை கைவிட்டாலே உலகம் ஈஸியாக கைவிட்டுரும். அதனால இந்த படம் வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு. மாதவன் சாருக்கு எத்தனையோ படம் தமிழில் பண்ணிட்டு இருந்தா கூட, ஹிந்தியில் பண்ணியிருந்தா கூட, அந்த ராக்கெட்டுங்கிறப்பறம் அவருக்கு பெரிய பேர் வாங்கி தந்துச்சு. அந்த வகையில் இந்த படமும் ஒரு விஞ்ஞானியை பற்றி கதை. அப்துல் கலாம் சொன்னதுதான், கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், கனவு காண்பதோடு நிற்காமல் கனவோடு முயற்சி செய்யுங்கள், வெற்றி நிச்சயம். அரங்கில் அமர்ந்திருக்கக்கூடிய சான்று பெருமக்களும் உறவுகளுக்கும் பணிவான வணக்கம். பொதுவாக வந்து கலை இலக்கியங்கள் யாவும் மக்களுக்கானது தான். படைப்புகள் வந்து மக்களின் துயர துன்பங்களை பேசணும். இந்த இயக்குனர் நினச்சிருந்தா ஒரு வழக்கமான ஒரு மசாலா படம் எடுத்துருக்க முடியும். ஆனால் எளிய மக்களின் வாழ்வியல் எடுக்குங்கிற நோக்கத்தோடு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்தில் ஒவ்வொரு கதாபாத்திரமும் அவ்வளவு சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கு, தனியாக தெரியுது. அந்த படத்தில் பல காட்சி அமைப்புகள் வந்து சமகால அரசியலை வந்து நமக்கு எடுத்துக்கூடுது. குறிப்பாக சொல்லணும்னா அதில் மக்களுக்காக போராடக்கூடிய தமிழுங்கிற கதாபாத்திரம் வந்து மன்னிச்சதாக வரும். வாயிலே அடித்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிற வசனம் கூட இடம் வரும். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்ட காலத்தில் போராடிய தங்கை ஸ்னோலின் வந்து வாயிலே சுடப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அதை நினைவூட்டுறது போல் காட்சி அமைப்பு இருக்குது. நான் பேச்சு கொண்டுக்கிற இந்த சமயத்தில் வந்து மதுரை மேலூருக்கு அருகே அரிட்டாப்பட்டிங்கிற கிராமத்தில் வந்து அங்கே ஆலை அமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் போராடுறாங்க. அப்படி போராடுகிற மக்கள் எல்லாம் இன்றைக்கி வந்து பயங்கரவாதியாக தீவிரவாதியாக பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்போ அதில் வந்து திரைப்படத்தில் வந்து ஒரு காட்சி அமைப்பாக அவங்கள ஒரு கதாநாயகன் போல் காட்டிட்டு இருந்து வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். மிகச் சிறப்பான ஒரு கதை களம். நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நேர்மையோடு வாழ்வது என்பதே நெருப்பு துண்டுகளை கையில் வைத்திருப்பதற்கு ஒப்பாங்கிறார். அந்த காலம் வந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம்தான். அப்போ இதில் எல்லாத்துக்கும் போராட வேண்டியிருக்கு. மண்ணுக்காக போராட வேண்டியிருக்கு, வேலைக்காக போராட வேண்டியிருக்குது. ஒவ்வொரு மனிதன் தன் வாழ்க்கை போராட்டமாக பொருளாதார போராட்டமும் இருக்குது. அப்போ மிகச்சிறப்பாக அதை வடிவமைச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து நாம் தான் கொண்டு போய் சேர்க்கணும். மக்கள் வாழ்வியலை பேசக்கூடிய இது போன்ற படங்கள் வந்து கொண்டாடப்படணும், மக்களால் அங்கீகரிக்கப்படணும். கொண்டாட்டம்னா நல்லா இருந்துச்சு அப்படின்னு இல்லாமல் வர்த்தக ரீதியாகவும் வெற்றி பெறணும். அப்போ தான் இது போன்ற படைப்புகளை எடுக்க வந்து இன்னும் பல தயாரிப்பாளர் வருவாங்க, பல இயக்குநர்கள் வருவாங்க. இது ஒரு ட்ரெண்டாக மாறி, இது ஒரு கால சூழலாக மாறி எல்லாரும் வருவாங்க. அந்த வகையில் ஒரு சிறப்பான படத்தை கொடுத்துருக்கக்கூடிய இந்த குழுவுக்கு வந்து என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. என் பத்திரிகை குழுமத்தைச் சேர்ந்த தனிகா அண்ணன், தமிழ்நாடு பிரஸ் அண்ட் மீடியா பொதுச் செயலாளர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த ஒரு 1 hour 50 minutes வந்து எனக்கு ஒரு படம் பார்த்த ஃபீல் இல்லை. ஏதோ தூத்துக்குடியில் போய் ஒரு உப்பரத்தில் இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதுலேயே வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து டைரக்டர் ஹஸ் ப்ரூவ்ட் ஹிஸ் பாயிண்ட். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு 1% ஆஃப் எதுலேயுமே வந்து இப்போ எனக்கு முன்னாடி பேசின பிரதர் வந்து சொன்ன மாதிரி எதுலேயுமே ஒரு மிகை இல்லவே இல்லை. நம்மளுக்கு எங்கேயும் வந்து அப்படி ஒரு இது கொஞ்சம் ஓவராக இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன இடத்துல கூட நம்மளுக்கு அது தோணலை. அதே மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் ஒரு காஸ்டோ ஒரு கம்யூனிட்டியோ குறிப்பிடவே இல்லை. இது வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு தமிழ் படத்துல இது ரொம்ப ஒரு வெல்கமிங்கான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, எல்லா படத்துலையும் காஸ்ட் கம்யூனிட்டியை கொண்டு வந்து அதுல சில பாலிடிக்ஸை பண்ணி இன்னைக்கு ஜென்ரலாவே அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஒரு ஸ்டீரியோபோபிக்கா எல்லார் கையிலையும் கொண்டு போறாங்க. அதை வந்து உடைச்சிட்டு இந்த படம் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியோ காஸ்ட்டை பத்தியோ இல்லை. இது வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு அப்ரோச் வந்து டைரக்டருக்கு. இதுக்காகவே ஹேட்ஸ் ஆஃப் டு. என்ன சொல்றது, இதுல யாரையுமே நம்ம ரொம்ப ஏற்றியும் சொல்ல முடியாது, நம்ம இறக்கியும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல வந்துட்டு போறவங்க கூட அவ்வளவு தத்ரூபமா நடிச்சிருக்காங்க. அவர் என்ன ஒரு டீக்கடைக்கார பேர் என்ன, அருண். அவர் பிரதர் வந்து ஒரு டயலாக் கூட இல்லாம பயங்கர மாசா கலக்கிட்டு போயிருக்காரு, பயங்கரமா பிச்சு உதறி இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை எடுத்து அதை ரொம்ப ரியலிஸ்டிக்கா வந்து ஸ்க்ரீன்ல வர வச்சு அதை தைரியமா ஒரு ஓடிடிலையும் வந்து அதை ஓடிடி வாங்கினதுக்கும் வந்து நம்ம கங்க்ராச்சுலேட். ஆனா இந்த மாதிரி ஒரு படத்தை நம்ம வந்து சொசைட்டில கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சு இதை சப்போர்ட் பண்ண ஒவ்வொருத்தருக்குமே மை ஹார்ட்டி விஷஸ் அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக். ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் வரணும்.
இப்போ வந்து உதயகுமார் வந்து அவரோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்டை வந்து செட் பண்ணிட்டாரு. ஸோ அவர் மேலே இருக்கிறவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இதை விட பயங்கர அதிகமாக இருக்கு. ஸோ அவரோட நெக்ஸ்ட் படத்துக்கு வந்து நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட். நிறைய படங்கள் வரணும். தேங்க்யூ. அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படத்துல சம்பந்தப்பட்ட ஊரே எங்க ஊர் தான். அந்த உப்பளம் இருக்கிற ஊரு எங்க ஊரு. அந்த உப்பளத்துல எப்படி சிரமப்படுவாங்கங்கிறத காட்டல. ஆனா அதே சமயத்துல இந்த லைன்மேன் அங்க இருக்கிறாரு அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. இந்த லைன்மேன்ங்கிறவர் எவ்வளவு முக்கியமானவருங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. மினிஸ்டர் கலந்துக்கிற கூட்டத்தில் கூட உருவி விட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி எங்கள் அம்மா கோயில் திருவிழாவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்தா தான் ஒழுங்காக விடுவாங்க, இல்லாட்டி ஏதாவது ஃபீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த லைன்மேன் வந்து அவர் எங்கள் ஊருக்காரராக இருக்கிறதுனால சார்லி அந்த இதில் முக்கியமாக பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, முதல் விஷயம் 100க்கு 100 இந்த தூத்துக்குடி பாஷையை கரெக்டாக பயன்படுத்திக்கிறாங்க. இது வரைக்கும் நான் எத்தனையோ படம் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி 100க்கு 100 தூத்துக்குடி எங்கள் ஊர் பாஷையை யாருமே சரியாக ஹேண்டில் பண்ணல. படத்தை எடுத்தவங்களுக்கு என்னுடைய பாராட்டு. ஒரு வாழையும் அது ஒரு கதை, இது ஒரு உப்பள கதை, ரெண்டும் ஒரே கதை தான். அளவைத்த காட்சிகள் இருந்தது, அதில் நான் எந்த சந்தேகமும் இல்லை. சில இது வந்து திருப்பங்கள் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த டீ கடைக்காரர் கொலை பண்ணுறதெல்லாம் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். பழி வாங்குதல் அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டாக பொருந்திருந்துச்சு. படம் விருதுக்குரிய படம். நிச்சயமாக வந்து எப்படி தம்பிராமையாவுக்கு அந்த படம் கும்கி ஒரு சிறந்த துணை நடிகருக்கு கிடைச்சதோ அதே மாதிரி இந்த படத்துலையும் கிடைக்கணும். நன்றி ஐயா உங்க கருத்துக்களுக்கு. தொடர்ந்து அண்ணன் பாடகர் செந்தில்தாசன். அனைவருக்கும் வணக்கம். குறிப்பிட்டு சொல்ற எல்லா விஷயங்களையும் வந்து எங்க வீட்டில் இருக்கிற அனைவரும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால வழக்கமான சினிமா தனங்களை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு காமிச்ச இயக்குனருக்கு ரொம்ப நன்றி, அவருக்கு வாழ்த்துக்கள். இங்கு அந்த படத்துல வந்து பங்கேற்ற அனைத்து கதாபாத்திரங்களுக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் ஒரு பாடகர் ஒரு பாட்டு பாடி சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு தான் இன்னொரு பாடகர் வந்து அந்த பாட்டை ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க நாங்க. ஆனா ஒரு இயக்குனருடைய வளரும் ஒரு உதவி இயக்குனர் வந்து ஒரு முதல் படம் பண்ணதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 உதவி இயக்குனர்கள் வந்து கூட நின்று அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னா உங்களுடைய பெருந்தன்மை, உங்களுடைய அந்த எண்ணம், நல்ல எண்ணம் வந்து இந்த இடத்துல விளங்குது. நீங்கள் அனைவரும் மிகப்பெரிய உச்சத்துக்கு வரணும். எல்லாம் வல்ல இறைவனையும் இயற்கையும் வென்று. நன்றி, வணக்கம். அடுத்து கவிஞர் அக்கா சுமித்ரா அவர்களை ஓரிரு வார்த்தை. அனைவருக்கும் வணக்கம். நெஞ்சு வலிக்குதுடா சாமி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு படம் பார்க்கும்போது. ஒரு போராட்டம், ஒரு இயல்பான உணர்வு, ஒரு வாழ்வியல், ஒரு இளைஞனோட கனவு, கற்பனைகள். இதுல என்னன்னா, எனக்கு இந்த சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த மென்ஷன் வீட்டு அந்த விடுதியை விட்டு வெளியில வந்து அந்த தம்பி ஒரு தெருவில் இருக்கும்போது அங்க நடக்கிற நிகழ்வு இங்க சென்னையில உண்மையா நடக்கிறது. ஊர்ல இருந்து வர்றவங்க வேலை தேடி நிறைய இடங்கள் வந்து மெரினா கடற்கரை தான் வந்து நிறைய பேருக்கு தாய் வீடா இருந்திருக்கு சென்னையில. இதுக்கு முன்னாடி வளர்ந்தவங்களும் சரி, இனிமே வளரக்கூடியவங்களும் சரி, எல்லாருமே பாத்தீங்கன்னா சென்னையில வந்து மெரினா கடற்கரை தான் தாய் வீடு எல்லாருக்குமே. அப்படியேப்பட்ட சூழ்நிலை வந்து தன்னோட கனவை நிறைவேற்ற எவ்வளவு தூரம் போராடுறாரு அப்படின்றத பார்க்கும்போது ஒரு மாதிரி எனக்கே இதான் சொன்னனே, நெஞ்சு வலிக்குது அப்படின்ற மாதிரி. இன்னமும் அந்த உணர்வுல இருந்து நான் வெளியில வரல. இளைஞர்கள் வந்து எவ்வளோ தூரம் தன்னோட கனவு வந்து கற்பனையை வந்து நிஜமாக்கத்துக்கு எவ்வளவு போராடுறாங்க அப்படின்றது வந்து உணர்வு ரீதியா ஒவ்வொரு உணர்வும் அப்படியே சூண்டி இழுக்கிற மாதிரி இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. எல்லாருமே சொன்னாங்க பெரிய பணம், பொருளாதாரம் அதெல்லாம் எதிர்பார்க்கல. நான் என்ன சொல்ல வரேன், அடுத்த தலைமுறைக்கு நான் என்ன கொண்டு சேர்க்க போறேன் அப்படின்றதுல வந்து இயக்குனர் வந்து ரொம்ப உறுதியா இருந்திருக்காங்க. அதுக்கு சரியான இந்த நடிகர், இந்த கதாநாயகன், இந்த நடிகர் வந்து சிறப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் வந்து தேர்வு பண்ணி போட்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. வில்லன் சொல்லவே வேணாம், உண்மையா சொல்ற. பக்கத்துல உட்காந்துக்கும் போது எனக்கு இவர் தானே அப்படி நடிச்சாரு
இவர் தானா அப்படின்ற மாதிரி மறுபடியும் யோசிக்க வைக்குது. அந்த அந்த சுருட்டு பத்தை வச்சு அந்த அந்த ஒரு பத்தை வச்சு கொஞ்சம் இழுக்கிறாரு, அதுலயே எல்லா கதையும் அவர் முடிக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே ரொம்ப எளிமையா அவங்களோட தன்னோட வழிகளை வந்து ரொம்ப ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. இந்த குழுவில் பணியாற்றிய அனைத்து பேருமே ரொம்ப சிறப்பாக இயல்பாக நடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சூப்பர் உதய். ஏன்னா இந்த படம் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் இவர் கூட சேர்ந்து சூர்யா சார் கூட சேர்ந்து எப்படி ஓடிடிக்கு வர வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தெரியும். அண்ட் அதுக்கு ஃபஸ்ட்டு படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண சரவணன். தேங்க்ஸ் சரவணன். சரவணன் இல்லைன்னா நிஜமாக உதயால இது ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஆஹால இருக்குது, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரி எழுதுங்க, பண்ணுங்கள். இது யாருக்காக பண்ணுறீங்களோ இல்லை உதய்க்காக பண்ணணுன்னு தான் நான் கேட்குறேன். பிகாஸ் அது மட்டும் தான் ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். இந்த படத்தில் அந்த நாயகன் அவங்களோட பெயின் வந்து யாருக்கு எவ்வளோ கடத்துதுன்றதை தாண்டி இங்கே இயக்குனர், உதவி இயக்குனராக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க, இயக்குனராக முயற்சி பண்ணிட்டு இருக்க எல்லாத்துக்கும் கண்டிப்பாக அந்த பெயின் புரியும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம போய் எவ்வளோ போராடுறோம், எந்த இடத்துல போய் முட்டுறோம், அதுக்கு நடுவில் எவ்வளோ பாலிடிக்ஸ் நடக்குது, எவ்வளோ பிரச்சனைகளை கடக்கிறோம், இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நமக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அதுதான் இயக்குனர் ரொம்ப சுலபமாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பெயின் அது அவ்வளோ அழகாக கடத்திருக்காரு. இந்த படத்தை நிச்சயமாக ஆஹா ஓடிடியில் இருக்கு, போய் எல்லாரும் பாருங்கள். பார்த்து இந்த மாதிரி படங்களை சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. எப்போவுமே சரி, எப்போ பேசினாலும் படத்தை பற்றி மட்டும் தான் பேசுவான். அவனோட உழைப்பு வந்து வீண் போகலை. நான் இப்போ நாங்கள் போயிட்டு இதை சுரேஷ் காமாட்சி சார்கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். சார்கிட்ட போயிட்டு நாங்கள் இந்த மாதிரி சார் படம் பார்த்துட்டு கால் பண்ணாங்க. டைரக்டர் கால் பண்ணி இந்த மாதிரி தம்பி படம் நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னாங்க. யாருன்னு 3 மாதம் முன்னாடி போட்டு காமிச்சிட்டோம். இப்போ ஃபைனல் அவுட் பார்த்துட்டு ஆகலை பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நேரில் போய் வாழ்த்து பெற போனோம். போகிறப்போ சார் சொன்னாங்க, இந்த மாதிரி ஏன் நீங்கள் ப்ரொமோட் பண்ணல அப்படின்னாங்க. சார் இது ஆகலை பண்ணியாச்சு சார், ஏற்கனவே ப்ரெஸ்ஸோ ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னோம். இல்லை நான் இது கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் போயிட்டு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி சார் வந்து அவங்க தான் எங்களுக்கு ஒரு ஆதரவு பேசினாங்க. சார் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த செந்தில் பண்ணும்போது நீங்கள் எல்லாருமே எங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணி அன்றைக்கி ஒரு போஸ்ட் போட்டு அது கொஞ்சம் கவர் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த செந்திலுக்கு அதனால ஒரு லைஃப் வந்தது அப்படின்னாலே அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த செந்தில் இந்த ஒரு கண்டுபிடிப்பு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. செந்தில் மாதிரி இன்னொரு 10 பேர் இருக்காங்க. அவங்க ஒரு சின்ன யூனியன் மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் யாருக்கும் தெரியாது, கவர்மெண்ட்டுக்கு தெரியாது, கவர்மெண்ட் பார்க்கல. இதுதான் உண்மை. அனைவருக்கும் நன்றியை சொல்லி, தமிழ் தாய்க்கு நன்றி சொல்லி இந்த விழாவை சிறப்பாக முடிவுக்கு கொண்டு வரும். நன்றி. Ooh.